சங்கீதம் 81 சங்கீதம். நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீரிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவருடைய காலம் என்னைக்கும் இருக்கும். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிருள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. மரித்தேன், சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். ஜீவனுள்ள தேசத்தில் வாசம் பண்ணும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்கள் நாம். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீத புஸ்தகத்திலே 16ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, உசிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மணியின் தேனாலே உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. வாழ்க்கை கசப்புகள் நிறைந்தது. அல்லேலூயா. நம்முடைய சோத்திரம் வாழ்க்கை பிரயாணம் அநேக பள்ளங்களும் மேடுகளும் வேகத்தடைகளும் முள்ளுகளும் நிறைந்ததாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்படியாய் தட்டு தடுமாறி வாழ்க்கையை நடந்து கொண்டு இருக்கிறோம். இருட்டு இருக்கு. அப்படி பல நம்முடைய வாழ்க்கையில் குழப்பங்களும் சோதனைகளும் வேதனைகளும் நிறைய இருக்குது. ஆனால் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், உன்னை பார்த்து என்னை பார்த்து தன்னுடைய வார்த்தையின் வழியாக சொல்கிறார், நான் உன்னை கண்மலையின் தேனினாலே உன்னை திருப்தியாக்க. கசந்த வாழ்க்கையை மாற்றுகிற கர்த்தர். அல்லேலூயா. கசந்த வாழ்க்கை, அதாவது ஸ்தோத்திரம். ரூத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது இந்த ஸ்தோத்திரம் நகோமியை குறித்து வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், அவள் என் வாழ்க்கை என்னை ஏன் நகோமி என்று சொல்கிறீர்கள், கசப்பு எனக்கு. அல்லேலூயா. தேவனை கசப்பை மாற்றுகிறவர். அல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே ரூத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், மிகுந்த கசப்பை தேவனை கர்த்தர் மாற்றுகிறார். வாழ்க்கையே கசந்த இருக்கிற அந்த வாழ்க்கையை தித்திப்பாய் தேனாய் மாற்ற நல்லவர். அல்லேலூயா. ஏன்னா அவர் தண்ணீரை கர்த்தர் நல்லவர் என்பதை கண்மலையின் தேன் உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகத்திலே 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எஸ் ஸ்தோத்திரம். அதே போல் ஸ்தோத்திரம் எசேக்கியேல் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் கர்த்தருடைய வார்த்தை தேனிலும் மதுரமானது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனுஷன் உணவினால் மாத்திரமல்ல, அவரிடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாலாம் பிழைத்திருக்கிறது தான் ஸ்தோத்திரம். நிறைய ஊழியர்கள் ஸ்தோத்திரம், புகழ்பெற்ற ஊழியர்கள்லாம் நிறைய பார்க்கும்போது ஸ்தோத்திரம், தன்னுடைய பலகீனத்தை சொல்லாமல் பலகீனத்திலிருந்து தேவனாய் கர்த்தர் ஸ்தோத்திரம் மாற்றினார் என்று சொல்லாமல் நினைச்ச மாட்டாங்க, முடிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அவனுடைய பலவீனம் அவர்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். நான்லாம் பிழைத்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தையினால் தான். ஸ்தோத்திரம். நான் இருக்கம்பா, நீ பயப்படாத, அது எனக்கு பெரிய பலன். அல்லேலூயா. நீ சோர்ந்து போனவன் தான், சாதாரணமானவன் தான். ஸ்தோத்திரம். ஒரு யூஸ்லெஸ் பெல்லவன் கூட சொல்லலாம், உதவாக்கரையும் கூட சொல்லலாம், சோம்பேறி தான். ஆனால் தேவனாய் கர்த்தர், நான் உன்னோட இருக்கிறேன். ஸ்தோத்திரம். நான் உன்னை கண்மலையின் தேனினாலே
திருப்தியாக்குவேன் சொல்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நான் நம்புகிறது கர்த்தர். அல்லேலூயா. எனக்காக இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், அதை நான் நம்புகிறேன். எனக்காக அவர் நினைச்சாரு, பாடுபட்டார். நான் பாடுபட தேவையில்லை. உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, அதை பற்றி இல்லை. ஸ்தோத்திரம். ஏன்னா சதுரமான கோழி முட்டை கிடையாது, எங்கேயும் சதுரமான கோழி முட்டை கிடையாது. அப்போ உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு. ஆனாலும் நீங்கள் நினைச்சீங்க, ஸ்தோத்திரம். யோவான் 16:33 இருக்கட்டும். அப்போ அதான் எனக்கு தைரியத்தை கொடுத்தது, கற்றுக் கொடுத்தது, பலனை கொடுத்தது. அவர் சொல்கிறார், நீ வருத்தப்படுறியா, பிரச்சனையா, என்னிடத்துல வா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீ என்னிடத்துல வாயா, வா. கசந்துக்கிட்டு ஏன் கிடக்கிற? கசந்த மாறாவை 15ஆம் அதிகாரம் யாத்திராம் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 25 நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். அவர் 15 வாசிங்க. அதில் ஸ்தோத்திரம். கசந்த மாறாவை தேவனாய் கத்த இல்லை, யாத்திராம் புஸ்தகம். ஸ்தோத்திரம். அது 23ஆம் வசனத்திலாம் வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், அது கசப்பாக இருந்தது. எது கசப்பாக இருந்தது? வாழ்க்கையும் அப்படி தான், போராடிக்கிட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு. 23ஆம் வசனம் அப்படி தான். 23 தானே? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கசப்பு வாழ்க்கையில், ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு விரக்தி, ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு வலி, ஏதோ ஒரு நஷ்டம், ஏதோ ஒரு என்ன காரணமும் தெரில. ஸ்தோத்திரம். ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் நம்ம அழுதுகிட்டு இருக்கிறோம், போராடிக்கிட்டு இருக்கிறோம். கசப்பு. ஏன் இந்த வாழ்க்கை நமக்கு தேவைதானா? கசப்பு. தேவனாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஏன்னா பிரச்சனை நம்ம எங்கே இருந்திருக்கணும்னா பெத்லகேமில் இருக்கணும். அதாவது லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் 30ன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், ஒருத்தன் எருசலேமிலேருந்து எங்கே போனான்? எரிகோவுக்கு போனான். எருசலேமில் இருந்தால் அப்பத்தின் வீடு, எரிகோவுக்கு போனால் சாபம். ஸ்தோத்திரம். சாபத்தை மாற்றுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. இருக்கட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். கசந்து கொண்டாதிருங்கள். உங்களுக்கு என்னது? கண்மணியின் தேனினாலே உன்னை திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த எசேக்கியா 3:3 வாசிங்க பார்ப்போம். எசேக்கியேல் ம் 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 அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அது எப்படி இருக்குது? என்னை அப்படியே தூக்கி விட்டது போல இருக்குது. உயிர் கொடுக்கிறது, பலன் கொடுக்கிறது, புத்துணர்ச்சி கொடுக்கிறது. அவன் இந்த நான் இன்னும் விளம்பரம், அந்த ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு விளம்பரம் மாதிரி பேசுகிறேன் நினச்சிறாங்க. நான் திடன் கொண்டது கர்த்தருடைய வார்த்தையினால் தான். அல்லேலூயா. நான் பலன் கொண்டது கர்த்தருடைய வார்த்தையினால் தான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்களா. இதை பார்த்து தான் அவங்க ஆப்பி அடிக்கிறான். தெரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். விளம்பரம் பண்ணுறதெல்லாம் இங்கே இருந்து தான். ஸ்தோத்திரம். இங்கே அழைக்கிறார். அதாவது நான் 10, 25, 30 வருஷம் முன்னால் பார்த்திங்களா, இயேசு அழைக்கிறாருன்னு ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் இப்போ வைகோ அழைக்கிறாருன்னு ஒரு கூட்டம். அதெல்லாம் இங்கேருந்து எதுவுமே இப்படி இங்கேருந்து போனது தான். அதே மாதிரி எனக்கு ஒரு உயிரை, ஜீவனை, ஒரு பலனை, ஒரு ஆசீர்வாதத்தை, நம்ம திருநெல்வேலி பாஷையில் ஒரு கெதியை, எனக்கு ஒரு பலனை கொடுத்ததே கர்த்தருடைய வார்த்தை தான். அல்லேலூயா. அது தெனிதேலிலும் மதுரமானது. ஸ்தோத்திரம். ஏன்னா யாத்திராம் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வானத்திலிருந்து இறங்கிய மன்னா அது எப்படி இருந்தது? தேனிட்ட. அல்லேலூயா. உனக்கு வாழ்க்கை பூரா இனிமேல் கசப்பு கிடையாதுமா, கசப்பு கிடையாது. அல்லேலூயா. தைரியமாக இருங்க. நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், மற்றவங்க எப்படி எனக்கு தெரியாது. மற்ற உண்மைக்கு சொல்கிறேன், பள்ளிக்கூடத்துலேருந்து சொல்கிறேன். ஸ்தோத்திரம். இது பரிசுத்த இடம். இல்லைன்னு சொல்கிறேன். நான் கர்த்தர் நல்லவர் என்பதை, அவர் தெனிதேனிலும் மதுரமானவர் என்பதை நான் ருசித்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இது உண்மை, சத்தியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் எனக்கு வானத்தின் மன்னாவை தருகிறார், என்னை போஷிக்கிறார். ஏன்னா அவர் சொன்னார், கஷ்டப்பட்டு இருக்கிற ஜனங்களை பார்த்தான் சொன்னார், எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்தான் சொன்னார். ஸ்தோத்திரம்.
யாத்திராகம புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு வந்து நிறுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இனிமேல் உன் வாழ்க்கை ருசியுள்ள ரசம்தான் உனக்கு. அல்லேலூயா. இதுக்கு முன்னால் இருந்தது வேறு. இதுக்கு முந்தி இந்த ரசத்தை எங்கே வச்சுருந்தீங்கயா? யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் கணவர் கல்யாணத்தில் சோத்திரம் தண்ணீர் திராட்சை ரசம் காணாம போச்சு, காலியாக போச்சு. அங்கே சொன்னப்பட்ட வார்த்தை, இயேசு கிறிஸ்து வந்தார், அங்கே அற்புதங்களை செய்தார், தண்ணீர் திராட்சை ரசம் மாறினது. அது பரிமாறினவர்கள் சொன்னார்கள். இதுக்கு முன்னால் இந்த ரசம் எங்கே இருந்தது? அல்லேலூயா. நீ பழசை நினைக்காத, முந்தினவர்கள் நினைக்காத, பூர்வமானவர்கள் சிந்திக்காத. கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த வார்த்தையினால உங்களையும் என்னையும் தேற்ற ஒரு நல்லவர். அல்லேலூயா. சோத்திரம். நான் எப்போவுமே சொல்லுவேன், சோத்திரம். ஏதாவது எனக்கு சுகர் கூட வரலாம், சாப்பிட்டு என்ன செய்யலாம், சுகர் அதிகமாக சாப்பிட்றேன், கொழுப்பு வரலாம், எல்லாம் வரலாம். ஆனால் ப்ரெஷர் மட்டும் வரக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். அல்லேலூயா. எனக்கு என்னுடைய நினைப்பு, நான் பெரிய படிப்பாளெலாம் கிடையாதுல்ல, சோத்திரம். ஏன்னா டென்ஷன் ஆகக்கூடாது. என்னது அதிகமான டென்ஷன். கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விடு. வருத்தப்பட்டு பாருங்க சோத்திரம், அவர் மேலே பாரத்தை வச்சிரு. அவர் என்னை விசாரிக்கிறவர், என்னை சுமக்கிறவர், தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புப்பேன், எவ்வளோ வார்த்தைகளை சொல்கிறார். அப்படி இருந்து நான் கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருப்பேன். என் வாழ்க்கை எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு நான் மூலையில் உட்காந்துட்டு அழுதுகிட்டு தான் இருப்பேன். அதுவா இஷ்டம். அல்லேலூயா. கர்த்தர் உன்னையும் என்னையும் ஆற்ற தேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உசிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும் உன்னை திருப்தியாக்க நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீ விசுவாசி. இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளு. பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் நமக்கு. அல்லேலூயா. சோத்திரம். சும்மா சொன்ன வார்த்தை பொய்யல்ல, அது நிஜம், அது நடக்கும். நம்புங்க, விசுவாசிங்க, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க, முழு 100க்கு 100 ஏற்றுக்கொள்ளுங்க. சோத்திரம். அப்படி இப்படி அங்கே அலசடிப்படாதபடி 100க்கு 100 நீங்கள் தான் பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவர் மேலே எல்லா காரியத்தையும் சாற்றுங்க, அவர் மேலே போடுங்க. நீங்கள் ஃப்ரீயாக போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒன்றே ஒன்று, அவரை நம்பணும், நீங்கள் ஜெபம் பண்ணணும். சோத்திரம். செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் அவர் என்னென்ன சொன்னார்னு பார்த்து என்ன செய்யணும், அது நீங்கள் என்ன செய்யணும், அதில் நீங்கள் நடக்கணும். அல்லேலூயா. சோத்திரம். சங்கீதம் நீதிமொழிகள் 24:13 வாய்ச்சி முடிச்சிருவோம். சோத்திரம். போதும். என் மகனே சாப்பிடு. அல்லேலூயா. சோத்திரம். உனக்கு கசப்பு கொடுப்பாங்க. சோத்திரம். இப்போ மாத்தாண்டத்துலேருந்து ஒரு தேன் வருது. சோத்திரம். அதை எங்கெங்கெல்லாமல் கேட்குறாங்க, அது சக்கரை பாவா இல்லாட்டி சோத்திரம் அது நல்ல தேனானா அது யாருக்கும் தெரியாது. சோத்திரம். ஆனால் சோத்திரம், நீ தேனை சாப்பிடு. உனக்கு தேனை சாப்பிட தான் தேவனாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். அதே போல் அவர் இந்த என்ன சாப்பிட்டாராம்? 7ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 7:15 வாசிங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அவர் தேனை சாப்பிடுவார். 24 லூக்கா 24:42 இயேசுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு மீனையும் தேன் குட்டையும் கொடுத்து உயிர் தெழுந்த ஒருபாடு அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்கு. சோத்திரம். அவர் சாப்பிட்டது தான் நமக்கு தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்ல விளங்குதா? நம்முடைய அப்பா, பொல்லாதவர்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவை, எதை கொடுக்கணும், எப்படி சாப்பிடுவான், எதை செஞ்சால் இப்படி அவன் நல்லா கூட கொஞ்சம் சாப்பிடுவான், கூட கொஞ்சம் நல்லா இருப்பான், இதை செஞ்சால் சொந்த வேலையை செஞ்சு அவனுக்கு ஒரு வழியை காட்டினா நல்லா இருப்பான், இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் அவன் நல்லா இருப்பான். சோத்திரம். இப்படி பாவம் அந்த பையன் உடஞ்சி பெஞ்சில் உட்காந்துருக்கானே, நல்ல பெஞ்சு கொடுப்போன்னு உட்கார, இப்படிலாம் நம்ம பார்த்து நம்ம பிள்ளைகளுக்கு செய்கிறோமே. நம்ம தகப்பனாய கர்த்தர், பொல்லாதவர்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம தகப்பனாய நான் உங்களுக்கு கண்மலையின் தேனை கொடுப்பேன். அல்லேலூயா. சொன்னவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே, வருஷத்தின் ஆரம்பத்திலே கண்மலையின் தேனினால் எங்களை திருப்தியாக்குவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறீர். அப்பா, உம்முடைய வார்த்தை உண்மையுள்ளது, இது சத்தியம் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்பா, ஏற்றுக்கொள்கிறோம் ஐயா. எங்களை இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் அனைவரே சோத்திரம் நல்ல இனிமையான அனைவரே சூழ்நிலையில் நடத்த நீங்கள் கிருபை கொண்டபடினால நமக்கு சோத்திரம் ஒப்பு கொடுக்கிறோம். சபையாரை ஆசீர்வதியும், சபை பிள்ளைகள் குடும்பங்களெல்லாம் ஆசீர்வதியும், எதிர்பார்த்த நன்மைகளை கிட்டி வர கிருபை செய்யும்.
கைகூடி வர கிருபை செய்யும், அனுகூலமாக்கும் காரியங்கள் எல்லாம் தடையெல்லாம் மாறுவதாக இயேசுவின் நாமத்திலே. ஆசீர்வாதம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் தங்குவதாக. அப்பா ஸ்தோத்திரம். நாட்டுக்காக ஜெபிக்கிறோம், முழு உலகத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாத்தையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே நீர் உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய ராஜ்யத்தை நீர் ஆண்டவரே எங்கள் மத்தியில் கொண்டு வருவீராக. ஊழியங்களெல்லாம் சிறக்க செய்வீராக. அதன் மூலம் ஆத்மாக்களை தருவீராக. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், தாளந்துகளால் நிரப்பும், எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நல்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.